ஆபிரகாம் பலவீனமாய் இருந்தார், சாராளும் பலவீனமாய் இருந்தார்கள். ஆபிரகாமினுடைய சரீரம் பலவீனமாய் இருந்தது, சாராளுடைய கர்ப்பமும் பலவீனமாய் இருந்தது. ஆனால் ஆபிரகாமும் சாராளும் நம்பிய ஆண்டவர் பலவீனமாய் இருக்கவில்லை, பலமுள்ளவராய் இருந்தார். இப்போ இவர்கள் மொண்டு கொண்டார்கள். ஆபிரகாமும் சாராளும் தேவனிடத்திலிருந்து என்ன செய்தார்கள் சொல்லுங்க பார்க்கலாம்? மொண்டு கொண்டார்கள். அல்லேலூயா. ஆமா, மொண்டு கொண்டார்கள். இன்னைக்கு இந்த காலை நம்ம மொண்டு கொள்ள போறோம். திரள் திரளான நம்முடைய வல்லமை நம்ம எடுத்துக்கொள்ள போறோம். ஆபிரகாம் என்ன செய்தார்? தான் சரீரம் செத்து போனதை பெரிதாக எண்ணாமல் வாக்குத்தத்தம் பண்ணினவர், பேசிய தேவன் உண்மையுள்ளவர் என்பதை நம்பினார். சாராளும் தன் கர்ப்பம் செத்து போனதை அவள் பெரிதாக எண்ணாமல், எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே சாராளும், விசுவாசத்தினால கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று எண்ணி முழு நிச்சயமாய் நம்பினார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றோம்? அல்லேலூயா. அப்போ நான் சொல்றேன், இது தேவ பிள்ளைகளின் காலம். நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளையை ஆழமாய் நம்பு. இது உன்னுடைய காலம். இந்த மாதம், இந்த நவம்பர் மாசம், இது உன்னுடைய மாசம். நீ ஜெயிக்க போற ஒரு மாசம். அல்லேலூயா. 10 மாதம் தேவன் உனக்காக சுமந்து வைத்த ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாதமா இந்த மாதம் உனக்கு அமைவதாக. அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு காலை மார்னிங் டிவோஷன்லயும் அதுதான் நான் சொன்னேன். துதியோடு ஸ்தோத்திரத்தோடு எவ்வளவு நீங்க ஆழமா நீங்க ஒவ்வொரு நாளும் டிராவல் பண்ணும்போது அந்த பிரைஸிங்க கேரி பண்ணி அப்படியே கொண்டு போறீங்களோ, அடைக்கப்பட்ட வாசல்கள்லாம் திறக்கப்படுவதை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. எப்பெல்லாம் கர்த்தரை துதிக்கிற மாதமா நீங்க ஒரு மாதத்தை நீங்கள் நேர்ந்து கொள்ளுகிறீர்களோ, அந்த மாதமெல்லாம் நீங்கள் ஜெயிக்கிற மாதம். எந்த ஒரு நாள், எந்த ஒரு வாரம், எந்த ஒரு மாதம், எந்த ஒரு ஆண்டு, நான் அதை சூஸ் பண்றேன், நான் நிர்ணயம் பண்றேன். இந்த வருஷம் துதிக்கிற ஒரு வருஷம், இந்த மாசம் துதிக்கிற ஒரு மாசம், இந்த வாரம் துதிக்கிற ஒரு வாரம், இன்றைய நாள் துதிக்கிற ஒரு நாள். நீங்க நிர்ணயம் பண்ணுங்க. நான் சொல்றேன், நீங்க நிர்ணயம் பண்ணீங்கன்னா அவர் ரொம்ப சூப்பர். அவர் சூப்பரா உங்களுக்காக காரியங்களை நிர்ணயம் பண்ணுவார். அல்லேலூயா. என் பிள்ளை துதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் என் பிள்ளைய தூக்க ஆரம்பிக்க போறேன். என் பிள்ளை என்னை தேட ஆரம்பிச்சிருச்சு, நான் என் பிள்ளைக்குரியதை தேட ஆரம்பிக்க போறேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ துதிய தூக்குனா கர்த்தர் உன்னையே தூக்குவாரு. நான் சொல்றேன், பாரங்களை தூக்காம துதிய தூக்கிடலாம். ஆமா, பிள்ளைங்களுடைய பாரம், புருஷனுடைய பாரம், மனைவியின் பாரம், வீட்டு பாரம், அந்த பாரம், இந்த பாரம், மொத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். படிப்பு பாரம். என்ன மாதிரி கை வச்சுக்கோங்க, மைக் வேற வச்சிருக்கேன். படிப்பு பாரம், காலேஜ் பாரம், டியூஷன் பாரம், பஸ்ல போற பாரம், வர பாரம், சம்பாத்தியம் பண்ற பாரம், கட்டி இருக்கிற கணவனுடைய பாரம், மனைவியின் பாரம், பிள்ளைகளின் பாரம், அப்பா அம்மா பாரம், அப்படியே எடுங்க. அப்படியே பெருசாவது பாருங்க, பாரம் அப்படியே ஹெவியாவது. வீட்டு பாரம், வீட்டை பெருக்கணும், சரி வீட்டு வேலையெல்லாம் செய்யற பாரம், எல்லா பாரம் அப்படியே எடுத்து அப்பா அம்மால நான் வச்சிடுறேன். அப்போ லோடு அவருக்கு அதிகமாயிராதா? அவர் சொல்றாரு, லோடு அதிகமாகிறத பத்தி நீ கவலைப்படாத, எவ்வளவு லோடு ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ரொம்ப ஓவர் லோட் ஆயிட்டு பஸ் டிராவல் பண்றதை பார்த்துருக்கீங்களா? இப்போ அந்த அளவுக்கு பார்க்க முடியுதான்னு தெரியல. நான்லாம் ஒரு காலத்துல பார்த்து அப்படியே மலைச்சு போயிருக்கேன். தொங்குவானுங்க பாருங்க பஸ்ல, பார்த்துருக்கீங்களா? ஏறும் வழியிலேயும் தொங்குவார்கள், இறங்கும் வழியிலேயும் தொங்குவார்கள், கம்பியெல்லாம் பிடிச்சி தொங்குவானுங்க. நீங்க இங்க பின்னாடி நின்று பஸ்ஸை நீங்க பார்த்தீங்கன்னா பஸ் இப்படி போகும். உண்மையாவே நமக்கு பார்க்கும்போது கண்டிப்பா இன்னும் 2 நிமிஷத்துல இந்த பஸ் கவுந்துரோன்ற மாதிரி தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்படிலாம் இல்லை, நான் தான் ஒரு வேலை அப்படி பார்த்துட்டோம். அப்படி கவுந்துற மாதிரி போவோங்க, இப்படி போவோங்க. ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நல்ல செய்தி சொல்லட்டுமா? மக்கள் தொங்கி கவிழ்ந்ததாக, அதாவது மக்கள் தொங்கி பஸ் கவிழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. சூப்பர் இல்ல? பஸ் கவிழ்ந்திருக்கு.
ஆனா மக்கள் தொங்கி பஸ் கவலவே இல்லை. நான் சொல்றேன், நீ தொங்குறதுனால அவர் கவலவே மாட்டார், அவர் கவலையும் பட மாட்டார். நீ எவ்வளவு லோடு வேணாலும் அவர் மேல ஏத்தலாம். நான் என்ன சொல்ல வரேன், அசோக் லைலாண்ட், அசோக் லைலாண்ட் பஸ்ஸியா, அசோக் லைலாண்ட், அவன் தயாரிக்கிற அந்த பஸ் கூட கெப்பாசிட்டி 75 பேர் தான். அவன் 200-300 பேரை கூட லோடு என்ன பண்றான், தாங்குறான். நான் சொல்றேன், கர்த்தாதி கர்த்தர் உன் பாரங்களை எல்லாம் சுமக்க வல்லவர். இப்ப நான் சொல்றேன், நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன், என் பாரத்தை அவர் மேல வச்சுட்டு பாரத்தை தூக்கி பிடிக்காம நான் துதிய தூக்க போறேன். அவர் என்னையே தூக்க போறாரு. சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் துதிய தூக்க போறேன், ஸ்தோத்திரத்தை கையில எடுக்க போறேன், நன்றி பலிகளை செலுத்த போறேன், துதி பலிகளை நான் செலுத்தி தூக்க போறேன். கர்த்தர் என்னையே தூக்குவார், கர்த்தர் என்னையே சுமப்பார், என் கணவனை சுமப்பார், மனைவியை சுமப்பார். இந்த மாதத்தில் என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். எல்லாவற்றையும் அவர் சுமக்க போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ற? 2 கரங்களை உற்சாகமா தட்டி, நான் தேவனுடைய மகத்துவத்தை சுமக்க போறேன். தேவன் எல்லாவற்றையும் எனக்காக சுமத்து செல்ல வல்லவரா இருக்கிறார். அப்ப இந்த மாதம் சொல்லுங்க பார்க்கலாம், துதிக்கிற மாதமா நான் நிர்ணயம் பண்றேன். எத்தனை பேர் அதை நிர்ணயம் பண்றீங்க? இங்க நிர்ணயம் பண்ணிட்டு நின்ற கூடாது. ஆமா, நிர்ணயம் பண்ணிட்டு வாயில லட 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 கண்ட வார்த்தைலாம் வரக்கூடாது. வாயில துதி 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 துதி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீங்க செய்து பாருங்கள், இந்த மாதம் முடிவதற்குள்ளாக மகிமையான மங்களகரமான காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, இது என்ன காலம்? இந்த மாதம் என்ன மாதம்? டவுன் ஆகுது, வற்றி போற மாதிரி இருக்கு. சார்ஜ் இறங்குது. ஃபுல்லா இருந்துச்சு 100ல, அப்படி 90, 80, அப்படி 70, 60, 50, 40. என்ன பண்ணுவீங்க? போன்ல சார்ஜ் இறங்கும் போது 40, 40, 30, 30, 20. என்ன பண்ணுவீங்க? 20, 10. சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? சார்ஜ் போடுவீங்க. லைஃப்ல பலன் இறங்குது, நம்பிக்கை குறையுது, நல்லா இருக்கு, சில நேரத்தில் எல்லாமே இறங்குது. சொல்றேன், சார்ஜா வருவார் லைஃப்ல. பரத்தின் தேவன் சூஸ் பண்றார், பரலோக தேவன் சூஸ் பண்றார். தன்னுடைய முதலாவது அற்புதத்தை எங்கே செய்யலாம்? தன்னுடைய முதலாவது அற்புதத்தை எங்க செய்யலாம் பிளான் பண்றார். அவர் நினைத்திருந்தாரே ஆனால் மாட மாளிகையில், அரண்மனைகளில், ஏரோதின் அரண்மனைகளில் அற்புதத்தை நிகழ்த்தி பேரையும் புகழையும் சம்பாதிச்சிருக்கலாம். அவர் சூஸ் பண்றார் பாருங்க. எந்த வீட்டுல குறைவு வர போதோ அந்த வீட்டை சூஸ் பண்றார். அவருக்கு தெரியுது பாருங்க நல்லாவே. ஆமா, பக்கத்துல இருக்கவங்கள சொல்ற, சொரிஞ்சு சொல்லுங்க, அவருக்கு தெரியுது பாருங்க நல்லாவே. உனக்கு ஒரு குறைவு வரப்போகுது, உனக்கு ஒரு தேவை வரப்போகுது, உன் லைஃப்ல ஒரு சவால் வரப்போகுது, அவருக்கு தெரியுது பாருங்க நல்லா. அந்த வீட்டை சூஸ் பண்றார். எந்த வீட்டை சூஸ் பண்றாரு? எந்த வீட்டுக்கு குறைவு வரப்போகிறதோ, எந்த வீட்டுக்கு சவால் வரப்போகிறதோ, எந்த வீட்டுல பிரச்சனை வரப்போதோ அந்த வீட்டை சூஸ் பண்றாரு. நான் சொல்றேன், பல சவால்களை சந்தித்து விட்டீர்கள் என்று சொன்னால் உன் வீட்டை ஆண்டவர் சூஸ் பண்றாரு. உன் லைஃப்ல தனிப்பட்ட விதத்துல வெளியே கூட உன்னால் சொல்ல முடியாமல் இருக்கலாம், பல வகையான சவால்களை நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் இந்த காலையிலே பரிசுத்த ஆவியானவர் உன்னை செலக்ட் பண்றாரு, உன்னை சூஸ் பண்றாரு. உன் வாழ்வில் பல ஏமாற்றங்களோடு இருப்பாய், ஆனால் உன்னை சூஸ் பண்றாரு, உன்னை செலக்ட் பண்றாரு. வேதம் சொல்லுகிறது, தம்முடைய மகிமையை அந்த குறைவு நிறைந்த வீட்டில் விளங்க பண்ணுகிறாராம், வெளிப்படுத்துகிறாராம். உங்கள் பலவீனத்திலே அவருடைய பலத்தை பூர்ணமாய் வெளிப்படுத்துவாராம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை குறைவுகளோடு இருக்கலாம், பல ஏமாற்றங்களோடு இருக்கலாம். இந்த 11ஆம் மாதம் 10 மாதங்கள் ஏமாற்றத்தை தழுவி இந்த 11வது மாதம் ஒரு ஏற்றம் உண்டாகாதா என்ற ஒரு மனநிலை நீங்கள் இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை தான் செலக்ட் பண்றாரு, உங்களை தான் சூஸ் பண்றாரு. போவாஸ் ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவன், போவாஸ் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான், போவாஸ் பெரிய நிலையில் இருக்கக்கூடியவன். ஆனா அவன் யாரை சூஸ் பண்றான் பாருங்க. அல்லேலூயா. யாருமே அப்படி சூஸ் பண்ண மாட்டாங்க. இவன் திருமணம் ஆகாதவன், ஆனால் இவள் ஏழை, ஒரு விதவை, ஏற்கனவே திருமணமாகி புருஷனே இறந்துட்டான். ரூத்துக்கு தரித்திரமான ஒரு நிலை.
போவாசினுடைய வயல் நிலத்தில் வேலை செய்வதற்கு கூட பெரிய அருகதை இல்லாமல் வேலைக்காரர்கள் நெல்மணிகளை அவர்கள் எடுத்து செல்லும் பொழுது கீழே சிதற விடுகிற மணிகளை தரையில் பொறுக்கக்கூடியவள். எந்த இடத்துல இருக்கா பார்த்தீங்களா? சொல்லுவாங்களா, ஏணி வச்சா கூட கரெக்டாக இதெல்லாம் சொல்றீங்க. ஏணி வச்சா சொல்லுங்க பார்க்கலாம். ரூத்துக்கும் போவாசுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கும் இனிமேல் கர்த்தர் உன் லைஃப்ல தரப்போற ஆசீர்வாதத்துக்கும் ஏணி வச்சா கூட எட்ட முடியாது. அந்த அளவுக்கு உயர்ந்த தரமான போவாசை, உயர்ந்த தரமான நன்மைகளை, உயர்ந்த தரமான ஆசீர்வாதங்களை பிரமிக்கத்தக்க வகையிலே தேவன் செய்ய போறாராம். ஏன்? அதுலதான் அவருடைய நாமத்திற்கு மகிமை இருக்கிறது. அதுலதான் ஆண்டவருக்கு ஒரு பெரிய மகிமை இருக்கு.